சுக்கிரனின் பாவத்துவம் முதல் நிலை பாவத்துவம் அமாவாசை சந்திரன் தான். இணைவு அமாவாசை சந்திரன் அவரை பார்க்க முடியாது. இதுதான் அவரை ரொம்ப பலவீனமாக்கும். அதாவது சுக்கிரன் இங்கே ஆட்சியாகவே இருக்கிறார். அன்றைக்கு தீபாவளி தன்னுடைய அத்தனை வலுவையும் சந்திர சூரியர்களுக்கு இழக்கிறார் என்று அர்த்தம். ஏன்னா அவருக்கு ஆகாத கிரகம் சூரியனும் சந்திரனும் தான். அந்த ஆகாத கிரகம் ஒன்று நீச்சமாக இருக்குது, ஒன்று இருட்டாக இருக்குது. இங்கே தான் அவர் சுத்தமாக வலுவிழப்பார். அப்போ சுக்கிரனுடைய பாவத்துவம், லக்ன பாவத்துவத்தை பற்றி இப்போது சொல்லிக் கொடுத்து விட்டேன். லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் நன்மை என்பதை சொல்லிக் கொடுத்து விட்டேன். லக்னாதிபதி எப்படி இருந்தால் தீமை, லக்னாதிபதி பாவத்துவமாகி எப்படி இருந்தால் தீமை, அமாவாசை சந்திரனோடு இணைந்திருந்தால் தீமை. அமாவாசை சந்திரனை அவர் பார்க்க முடியாது, அமாவாசை சந்திரன் அவரை பார்க்க முடியாது. இங்கே தீமை என்பது அமாவாசை சந்திரனோடு இணைவு. ஒரே நேரத்தில் சனி ராகு இணைவது தீமை. இந்த மூணு. சுக்கிரன் செவ்வாய் அப்படி ஒன்றும் தீமை அல்ல. சுக்கிரன் கேது தீமையே அல்ல. பாருங்க, ஒரே நேரத்தில் சனியோடு ராகுவோடு செவ்வாயோடு ஒட்டுமொத்தமாக இணைவது இந்த ஒரே நேரத்தில் அமாவாசை சந்திரனோடு இணைவதற்கு சமம். இதுதாங்க சுக்கிரனுடைய பாவத்துவம். இதெல்லாம் ஒவ்வொன்றா கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொன்றா சேர்ந்து திடீர்னு கிளாஸில் கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பேன். அப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லியே ஆகணும் எல்லாத்தையும். இந்த இடத்துல இப்போது இவ்வளவு இடங்கள்லையும் தனியாக இருக்கலாம் என்று சொன்ன நான், லக்னத்திலேயே அவர் சூரிய சந்திரனோடு இந்த இடத்துல தீபாவளி அன்றைக்கு இணைந்திருப்பது அவரை முழுக்க பலவீனமாக்கும். லக்னம் பலவீனமாகி போச்சுன்னு அர்த்தம். லக்னத்திலேயே சுக்கிரன், சனி, ராகு, செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் இருப்பது சுக்கிரதசையில சர்வநாசத்தை செய்யும். சனி உச்சமாக இருப்பார், ராகு இருள் கிரகம், செவ்வாய் அவருக்கு ஆகாத கிரகம். ஆனா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து அவர்கள் மட்டும் இணைந்திருப்பது தீயதல்ல. செவ்வாய் ராகுவோடு செவ்வாய் சனியோடு சேரும்போது தான் சுக்கிரன் கெடுவார். நுணுக்கம் மிக மிக முக்கியமான ஒரு நுணுக்கம். இதுக்கெல்லாம் பல் படிக்கணும் போல் தெரியுது. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பலன் எடுக்கின்ற விஷயத்துல மிக அற்புதமான அமைப்புகள் இங்கே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சுக்கிரனும் செவ்வாயும் தனித்து இணைந்திருப்பது பாபத்துவம் இல்லை, அல்லது குறைந்த அளவு பாபத்துவம். இது செவ்வாயை புனிதப்படுத்தும். இந்த இடத்துல தான் பிருகமங்கல யோகம் வந்து விடுகிறது. இந்த இடத்த நான் கவித்துவமாக சொல்வேன். காமமான இடம் இது, காம இடம் இது. ஒரு பெண்ணின் ஆணின் காமத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த காமத்திற்கு யார் தேவை? நல்ல உடல் தகுதியுள்ள ஆணும் நல்ல உடல் தகுதியுள்ள பெண்ணும் காமத்திற்கு அவசியம் இல்லையா? உடல் தகுதியுள்ள பெண், உடல் தகுதியுள்ள ஆண், சுக்கிரன் செவ்வாய் இணைவு. கட்டிலம் காலை கன்னி பெண், இந்த 2 பேரும் இணையும் போது காமம் என்கின்ற ஒரு விதமான அமைப்புகள் உருவாகின்றன. இதைத்தான் பிருகமங்கல யோகம்னு சொல்லிடுறோம். செவ்வாய் மங்களகாரகன். இதே செவ்வாய் சனியோடைய ராகுடைய சேர்ந்து சுக்கிரன் கூட சேர்ந்தார், சுத்தமா கெடுத்தார். நண்பர்களுடன் சேர்ந்து கன்னி பெண்ணை வன்புணர்வு. பச்சையா சொல்லிட்டேன். குடிகாரனும் திருட்டு பயலும் மொல்ல மாறியும். இங்கே புனிதமான காதல். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து புனிதமான காதல், அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதல். சரி பரவாயில்லையா, அவன் சின்ன பையன், அது சின்ன பொண்ணு, 2 பேரும் லவ் பண்ணி தொலைச்சிட்டாங்க, என்ன பண்ண சொல்ற? தனியா இருக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் வச்சா தப்பு தானே நடக்கும். இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. அருமையானது பிருகமங்கல யோகம். கட்டிலம் காலை கன்னிப்பெண் என்கின்ற அமைப்பு. மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் தான் வரும் ஒரு வயசானவனுக்கு. ஆமா, நானும் அந்த வயசுல அப்படித்தானே இருந்தேன், நான் பண்ணாத அயோக்கியத்தனமா அப்படின்னு தான் ஒரு வயசான ஆளுக்கு வரத்தான் செய்யும். அது அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. சுக்கிரனும் செவ்வாயும் இணைவது என்பது. அவர் லக்னாதிபதியாகி தனித்து செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற நேரங்களில் எங்கிருந்தாலும் கெடுபலன்களை செய்வதில்லை. சிறிது கன்னிக்குரிய மாற்றங்களை காலையுடன் இணைந்ததற்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்களையே அவர் சுக்கிரன் அடைகிறார். அதே நேரத்தில் சனி ராகு செவ்வாய் மூவரும் இணைந்து சுக்கிரனுடன் சேர்ந்த பொழுது ஒரு ஒன்றும் அறியாத பெண்ணை
திருட்டு பசங்க சேர்ந்து வன்புணர்வு செய்கிறாங்கல்ல, அந்த நிலைமை அங்கே சுக்கிரனுக்கு வந்துடும். காட்டுக்குள் இழுத்து போய் காதலனை அடித்து துரத்தி விட்டு 3 குடிகாரர்கள் ஜேப்படி திருடர்கள் பெண்ணை கற்பழித்தார்கள். சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு சேர்க்கை. அமாவாசை சந்திரன் மர்டர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அங்கே கூடுதலாக அமாவாசை சந்திரன் மர்டர் ஆயிட்டார் சுக்கிரன். எங்க இருந்தாலும், இங்க ஆட்சியாக இருந்தாலும் சரி, இங்க உச்சமாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சுக்கிரன் இங்கே இருக்கிறார், சனி இருக்கிறார். இந்த மாதிரி நிலைமைகள் இல்லை. ஆனால் 3 நிலைமைகளாவது வரும். ராகு, சூரியன், சந்திரன். சனி, செவ்வாய், ராகு, சூரியன், சந்திரன், இந்த 5 பேர் கூடயும் சுக்கிரன் உச்சமா இருக்கிறார். சுக்கிரன் இங்க செத்து போனார். சுத்தமா டெட்டு, செத்தே போனார். பாபத்துவம். இந்த அன்பு மாணவர்களே, இடையிடையே நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை அடிப்படை நிலையில் இருப்பவர்கள் சற்று புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன். அந்த ஃப்ளோவில் சொல்லும் போது இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை மட்டும் தெளிவாக, தெல்ல தெளிவாக, காரக ஆதிபத்திய ரீதியாக நீங்கள் புரிந்து கொள்ளும் போது ஜோதிடம் ஒரு விதமான அப்படியே அந்த தாமரப்பு விரிகிற மாதிரி அப்படியே விரிஞ்சு உங்களுக்கு அப்படியே பலனை சொல்லும். மிக அற்புதமான அமைப்புகளில் பலன் வரும். இங்கே பாருங்க, சுக்கிரன் செவ்வாய்க்கு மிக அருமையாக சொன்னேன். நியாயமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கன்னியும் ஒரு வாலிபனும். அந்த இடம் உலகம் முழுக்க ஒத்துக்கொள்ளப்பட்டது எல்லா இடத்துலையும். ஆமாம், ஒரு வயசு பையனும் வயசு பொண்ணு அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீ தான் ஏன் அவன் பொண்ணை சரியாக வச்சுருக்கணும். திட்டுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில், ஏன் பொண்ணை சரியாக வளர்க்க மாட்டியா, அவங்க கூட ஓடி போயிட்டாள்னா அவங்கள இடத்துல நடக்கிறது தானியா, சரி அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்ற அமைப்புகளில் போகும் அது. ஆனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலைமையில் சனி ராகு செவ்வாய் வன்புணர்வு. 3 பேர் இழுத்துன்னு போனான், ஒருத்தன் கூட்டு போனான், கூட இங்கே 2 பேர் சேர்ந்துட்டான். அந்த பெண் நம்பி போனாள். சுக்கிரன் நம்புபவள் பெண், கன்னிப்பெண், நம்புபவள், நம்பி தன்னை ஒப்படைப்பவள். நம்பி சென்றால் இங்கே வன்புணர்வு, கற்பழிப்பு போன்ற பலாத்கார அமைப்புகள் நடந்து விட்டன. பாதி உயிராக கிடக்கிறாள். அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து விட்டால் பிணமாகி விட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி லக்னாதிபதியாக இருந்தாலும் கிரகங்களுடைய அந்த பாவத்துவத்தை எந்த இடத்தில் அவர் இருக்கிறார், இந்த நிலைமை லக்னத்தில் நடந்திருக்கு. இங்கே லக்னாதிபதி ஆட்சின்றது நீங்க எடுக்கவே கூடாது. சுக்கிரன் சுத்தமா சுக்கிரதசையில வலிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அமைப்புல பரம்பொருள் எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு உணர்த்திய மிக பெரும்பாலான நிலைகள் இது. லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார், லக்னம் வலுப்பெற்றது. சுக்கிரதசை கொட்டொன்று கொட்டப் போகிறது. சுக்கிரதசை உள்ளதையும் புடுங்கி எடுத்து விட்டு வேட்டி கட்டிருப்பவனை அந்த வேட்டியை கூட அவுத்துட்டு ஜட்டியை கூட கிழிஞ்ச ஜட்டியோட ஓட வர்ற நிலைமை இந்த நிலைமை. சுக்கிரனுடைய பாபத்துவம்.